ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு பிரபாகர், இது உங்களோட பார்வை என்ன? அது ஒன்று, இந்த எக்ஸிட் போலை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஒன்று வந்து இதில் எல்லா எது மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோடு இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு அவங்களும் அவங்களோட நம்பகத்தன்மையை தக்க வச்சுக்கணும் இல்லையா? அதனால் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு வரணும். நீங்கள் 2 முறை தவறாக சொல்லிட்டீங்கன்னா 3வது முறை அதை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. அதுக்கான எக்கனாமிக் ஃபேக்டரும் இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாத்தையுமே முற்றிலுமாக அவநம்பிக்கையோடு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒன்று. 2வது, இந்த இதில் எக்ஸிட் போலில் ஏன் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, 2 டியோபொலி, அதாவது 2 திராவிட கட்சிகள் இருக்க வரைக்கும் அதை வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுது. 3ஆம் கட்சி அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் வர்றப்பெல்லாம் அதில் கொஞ்சம் சிறல் இருந்திருக்கு. அதுதான் வரலாறுல பார்த்துருக்கோம். 2. 3வது, அதில் இன்னொரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஏன்னா, இது வரைக்கும் வந்து அப்படி ஓக்கலாக வந்து நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் திமுக ஓட்டு போட்டேன், அதிமுக ஓட்டு போட்டேன்றதை வந்து யாரும் சமூக வலைதளங்கள் இது வரைக்கும் பதிவிட்டதாகவோ, அது இது வரைக்கும் சொல்கிறது இதுக்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் யாரும் பதிவிட்டதாகவோ அல்லது வந்து அதை வந்து தன்னுடைய அதிக தடவை சொல்லியிருக்காங்க, அப்படி வெளியே சொல்லியிருக்கிறது அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்க ஒரு எக்ஸிட் போல்ல நீங்க ஒரு 10 பேர் கேட்கறப்ப, நீங்க தனிப்பட்ட லிங்க் கேட்டுருக்கலாம், நான் கேட்டுருக்கலாம். ஒரு 10 பேர் கேட்கறப்ப 7 பேர் தாவேக்கான்னு சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. 3 பேர் சொல்லாமலும் இருக்கலாம். சிலர் வந்து இல்லங்க திராவிட கட்சிகளுக்கு போட்டுட்டு கூட தாவேக்காக்கு போட்டோம்னு சொல்றாங்க. கூட 7 பேர் தாவேக்கா, 3 பேர் தானே நீங்க சொல்ற மாத்தி அப்படி இருக்கு. அதனால அதையும் நம்ம வந்து கணக்கு எடுக்கணும். போடுறவங்க சொல்லாமலும் இருக்காங்க இதுல. அதோட அந்த நிலையில இருந்து இது அணுகலாம் அப்படின்றது தான். இப்போ இந்த நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது இது க்ளோஸ் டு ரியாலிட்டி. நம்ம பார்க்குறப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு மற்ற திராவிட கட்சிகள் 2க்குமே வந்து சீட்டை எண்ணிக்கையில் பார்க்குறப்போ கரெக்டாக இருக்குது, பர்சன்டேஜுக்கும் அந்த எண்ணிக்கைக்கும் கரெக்டாக வருது. ஆனால் தாவேக்காவோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 13லிருந்து 18% வாங்குவாங்க. சீட்டும் வந்து சீட்டு சாணக்கியா கொடுத்த சீட்டு வந்து அடுத்தால 5 சீட்டு தான் 13லிருந்து 18ன்றது இங்கே சீட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சதவீதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். சதவீதம் வந்து சதவீதமாக பார்க்கும்போது ஒரே ஒரு நிமிஷம், சதவீதம் வந்து 12லிருந்து 16%. 12லிருந்து 16% இருக்கும்பொழுது அங்கே சீட் கன்வர்ஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. 1, 2 இது 2 தான் வந்து இந்த ஆவரேஜ். நீங்கள் வந்து 16% மேக்ஸிமம் வச்சுக்கிட்டா கூட ஒரு தொகுதியில் ஆவரேஜ் 16னா நீங்கள் ஒரு தொகுதியில் 30 வாங்கியிருந்துருக்கலாம், இன்னொரு தொகுதியில் 10, இந்த மாதிரி இருந்து ஒரு ஆவரேஜ் வரப்போ 16ன்னு வரும். அவங்க 35% மேலே ஒரு தொகுதியில் எடுத்தால் மட்டும்தான் ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பெறுறதுக்கான சூழல் இருக்குது. அப்படி இருக்கப்போ ஆவரேஜ் 16 தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா 13லிருந்து 18 எடுக்கிறாங்கன்றது வந்து ஹைலி இம்பாசிபிள். குறைஞ்சபட்சம் அவங்க இந்த 2-3 சீட்டுகள் வந்து 20% வாக்குகள் 20% வாங்கினாங்கன்னா 2 தொகுதிகள் 3 தொகுதிகள் இவங்க கொடுத்திருக்க ஓட் பெர்சன்ட்டுக்கும் எடுக்கிற எண்ணிக்கைக்கும் பெரிய நிறைய முரண்கள் இருக்கு. ஒருவேளை 13-18 சீட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஆவரேஜ் 25% வாக்குகள் பெற்றிருக்கணும். 22 தான் வந்து மாற்றணிக்கான சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே திமுக அதிமுக அல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் வந்தப்பவும் சரி, கடந்த தேர்தலில் வந்து அமமுக தனித்து போட்டிட்டப்பவும் சரி, அப்புறம் அதே தேர்தலில் வந்து கமல்ஹாசன் அவர் தனித்து போட்டிட்டாப்ல. ஸோ இந்த மாதிரி இந்த இவங்களுடைய ஓட்டு சதவீதம் சேர்த்துனா கூட 22% வந்து மாற்றணிக்கு கேள்விக்குள்ளாகுது இந்த டேட்டா. அந்த இங்க திமுக எட்ஜில் இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிறதா கூடாதா? திமுக எட்ஜில் இருக்குன்றது அவங்க பர்சன்டேஜ் சொல்றாங்களே, பர்சன்டேஜுக்கும் அதுக்கும் வந்து நம்ம அது வந்து டேலி ஆகுது. ஆமா, அதிமுக பர்சன்டேஜுக்கும் நம்பருக்கும் டேலி ஆகுது. ஆனா தாவேக்காவோட பர்சன்டேஜுக்கும் நம்பருக்கு டேலி ஆகல. நம்ம ஒருவேளை இந்த இதே பர்சன்டேஜ் ஒத்துக்கலாம். ஆனா நம்பர்ஸ் அவங்க 1லிருந்து 3 சொல்லியிருந்தாங்கன்னா டேலி ஆயிருந்திருக்கும். நம்பர்ஸ் அங்க ஜாஸ்தி கொடுக்கறப்ப தான் சந்தேகம் வருது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.